இனி காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 வாரமாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. குறிப்பாக குளிர் பிரதேசங்கள் மற்றும் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களான சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் 0 மற்றும் மைனஸ் மதிப்பெண் எடுத்தவர்களும் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 0 மதிப்பெண் எடுத்த 14 பேர், மைனஸ் மதிப்பெண்கள் பெற்ற 13 பேர் என மொத்தம் 27 பேர் தற்பொழுது முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் காலி இடங்கள் அதிகரித்ததால் 0% முறைப்படி மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நடைமுறை மத்திய அரசால் 2023ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. அந்த அடிப்படையிலேயே தற்பொழுது இந்த 27 பேரும் முதுநிலை மருத்துவ சீட் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. காலி இடங்களை நிரப்புதல் என்ற பெயரில் மைனஸ் மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் கூட மருத்துவ படிப்புகளில் இடமளிக்கும் நடைமுறைக்கு கல்வியாளர்கள் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது ஆபத்தான நடைமுறை எனவும் விமர்சித்துள்ளனர். அப்ளை பண்ணவங்க எல்லாம் குவாலிஃபைடு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு எக்ஸாம், அதுக்கு எதுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸ், அதுக்கு எதுக்கு ஒரு மாணவன் தேர்வுக்கு போய் செலவு செய்து பயணம் செய்து பண்ணோம். மார்க் அதாவது குவாலிஃபைடு டாக்டர்ஸ் வேணும் அப்படின்னா குவாலிஃபைடு மார்க் வேண்டி இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி பிஜில ஸ்பெஷலைசேஷன்ல இப்போ அது மருத்துவத்துடைய குவாலிட்டியை குறைச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. 15,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் ஜெர்மனியில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் டுசெல்டார்ஃப் நகரத்தில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொழில்துறை நாடாக ஜெர்மனி இருப்பதைப் போல இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு திகழ்வதாக கூறினார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு தமிழ் நிலத்தில் இருந்ததற்கான ஆய்வறிக்கைகள் இருக்கு. இப்படிப்பட்ட மாநிலத்தில் தொழில் தொடங்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன். விவசாயிகளுக்கு கடன் வழங்க வங்கிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக சென்னை வந்திருக்கூடிய அவரை ஆளுநர் ஆர்.என். ரவி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வரவேற்றனர். பிறகு நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரௌபதி முர்மு, கிராமப்புற வளர்ச்சிக்கு வங்கிகள் முக்கிய பங்களிப்பு வழங்கி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் அவர் அங்கிருந்து திருவாரூர் சென்று மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் மாலை 4 மணிக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். இதையடுத்து மாலை 5:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து திரௌபதி முர்மு டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் யாசகரை தாக்கிய புகாரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவுள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கும் யாசகர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டனர். அப்போது கோவிலில் இருந்த ஆதரவற்ற முதியவர் ஒருவரை காவலர்கள் தாக்கிய காட்சி வெளியான நிலையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரவி மற்றும் காவலர் மணிகண்டன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயரை கைது செய்யாமல் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறினார். இந்த மாநகராட்சியில் நடைபெற்றிருக்கிறது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சியாளர்கள் தோண்டி எடுத்து அத்தனை ஊழலையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரக்கூடிய 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் 3 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு செய்தியாக சென்றவர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைவது குறித்தும் அன்றைய தினம் பேசுவதாக கூறினார். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன்.
கட்சியில் ஒரு சார்புடனும் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையிலும் யாராவது செயல்பட்டால் நடவடிக்கை பாயும் என தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 30ஆம் தேதி நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசியபோது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் என்பது டெல்லி தலைமைக்கு தெரியும் என அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் டெல்லி தலைமை கூடுதல் கவனம் செலுத்துவதால் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவுரை வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. எழும்பூர், நுங்கம்பாக்கம், கிண்டி, தீநகர், ஈக்காட்டுத்தாங்கல், கோடம்பாக்கம், திருவான்மையூர், அடையார் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், வளசரவாக்கம், வானகரம், மதுரவாயல், நெற்குன்றம், காட்டுப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் ஜவுளி, ஆட்டோமொபைல் துறைகள் பெருமளவில் பாதிக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கவலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தொலைநோக்கு திட்டங்கள் செயலாக்கம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். இதில் டெக்ஸ்டைல் நமக்கு ஜீவாதாரமாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், பல இடங்களில் அதுக்கான ஆக இது குறித்தும் நாங்கள் ஒன்றிய அரசிடத்திலே நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். நமக்கு பெரிய பாதிப்பு, உதாரணமாக திருப்பூர் போன்று இருக்கக்கூடிய பகுதிகள், பின்னலாடை பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட முத்திரை திட்டங்கள் கடந்த தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிடப்படாதவை என்று தெரிவித்திருக்கிறார். முந்தைய ஆட்சியின் 10 ஆண்டு கால நிதி நிர்வாக சீர்கேடு, கொரோனா நெருக்கடி, மத்திய பாஜக அரசின் ஓர வஞ்சனை போன்ற தடைகளை கடந்து சொன்ன சொல்லை காப்பாற்றி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் சொல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிச்சாங்க. அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் ஒரு பச்சை பொய்ய தமிழ்நாடு முழுவதும் பேசி வர்றாங்க. மாநகராட்சி ஒப்பந்த முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் சென்னை, கோவை மாநகராட்சிகளில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் SP வேலுமணி மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்நிலையில் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது SP வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்களை சேகரித்துள்ளதாகவும் வழக்கு தொடர சபாநாயகர் அனுமதி அளித்துள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரம் முழு அளவில் பெற்றபின் இதுகுறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் ஆசிரியர்களை தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் கைவிடாது என்றும் கூறினார். என்ன விதமான ஒரு நியாயத்தை மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்ததுக்கு பிறகு எந்த ஒரு டீச்சரையும் விட்டுவிடாமல் அவர்களை அரவணைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். 2500 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிரியர் அல்லாத பணியில் இருப்பவர்களுக்கு 2% இடத்தை வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யக்கூடாது என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்த வழக்கில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி ஆணை தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2500 பேருக்கும் உடனடியாக பணி ஆணைகளை வழங்கலாம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சுருக்குமடி வலை, அதிவேக குதிரை திறன் கொண்ட விசைப்படகுகளை தடை செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை, அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பூம்புகார், சந்திரபாடி மீனவர்கள் பயன்படுத்துவதால் கடலில் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் தரங்கம்பாடியில் 50க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கருப்பு கொடி கட்டி 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் அவர்கள் சிதம்பரம், நாகை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் அடரி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கோரிக்கை மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் அமைச்சர் கணேசன் காரில் இருந்து இறங்கிச் சென்று மனுவினை பெற்றார்.
மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 30 நாட்களுக்குள் 3 சக்கர வாகனம் வழங்க பரிசீலனை செய்யுமாறு வருவாய் அலுவலருக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரியில் முன்னாள் மாணவர்களின் நிதி உதவியுடன் அனைத்து வகுப்பறைகளும் குளிரூட்டப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றப்பட்டுள்ளன. அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சாலையில் இயங்கி வரும் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி முதல்வரான குமார் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்களின் உதவியுடன் அனைத்து வகுப்பறைகளையும் குளிரூட்டப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையாக மாற்றியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையில் நாய் குறுக்கே புகுந்ததால் பைக் விபத்துக்குள்ளானதில் 4 வயது குழந்தை படுகாயமடைந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் தனது மகள் அனாமிகாவை பைக்கில் அழைத்துச் சென்றபோது ஆரணி அருகே சாலையின் நடுவே புகுந்த நாய் மீது பைக் மோதி கீழே விழுந்தனர். இந்நிலையில் தலையில் பலத்த காயமடைந்த குழந்தை அனாமிகா சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். தென்காசியில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி 11 சுற்றுகள் சுற்றி வந்து வெகு விமர்சையாக தெப்பத் திருவிழா நடைபெற்றது. பல பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையில் அங்காளம்மன் கோவிலில் நள்ளிரவில் புகுந்து உண்டியலை உடைத்து பணத்தை திருடியுள்ளனர். உண்டியலில் இருந்த 3000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் கோவிலின் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜிஎஸ்டி அடுக்குகளை குறைப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. 4 அடுக்குகளாக உள்ள ஜிஎஸ்டியை 2ஆக குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி 5%, 12%, 18%, 28% என உள்ள அடுக்குகளை 5% மற்றும் 18% மட்டும் இருக்கும் வகையில் மாற்றியமைக்க மாநில அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் சிறு நிறுவனங்கள் தொழில் செய்வது எளிமையாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறும் என்றும் கூறினார். In the coming months, it will set an economy absolutely open and transparent with further reduction in compliance burden. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. டெல்லியில் தொடர் மழையால் யமுனை ஆற்றில் 8வது நாளாக தண்ணீர் அபாய அளவை தாண்டி பாய்ந்துடுகிறது. யமுனை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தென்கிழக்கு டெல்லியில் உள்ள மதன்பூர் காதர் பகுதியில் ஏராளமான விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் பகுதியான கோல்ஃப் கோர்ஸ் சாலையில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர் மழையால் கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குலு என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சீட்டுக்கட்டாய் வீடு சரிந்துவிடும் வீடியோ வெளியாகி கான்பூரை கதிகலங்க வைத்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் திரும்பும் திசையெல்லாம் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களை படகு மூலம் முகாமுக்கு மீட்புப் படையினர் அழைத்துச் சென்றனர். பஞ்சாபில் சட்லஜ் ஆற்றில் வினாடிக்கு 2.5 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பெரோஸ்பூரில் சட்லஜ் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுக்மா உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஜெகதல்பூரில் சபரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்நிலையில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கித் தவித்த நபரை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர்.
யமுனை ஆற்றில் அபாய கட்டத்தை கடந்து பாய்ந்தோடக்கூடிய வெள்ளத்தில் கரையோரம் இருந்த வீடுகள் தண்ணீரில் மூழ்கின. இதனால் கையில் கிடைத்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். தனது தாயை அவதூறாக பேசியதை தாம் மன்னித்தாலும் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி பேசினார். பீகாரில் நலத்திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் தாய்மார்களின் தியாகத்தை பணக்காரர்களான காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சியினரால் புரிந்து கொள்ள முடியாது என்றார். सिर्फ मेरी मां का अपमान नहीं है, ये देश की मां, बहन, बेटी का अपमान है. பிரதமர் மோடி பேசும்போது பீகார் மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோர் கண்ணீர் வடித்தனர். பிஆர்எஸ் கட்சியிலிருந்து கவிதாவை தற்காலிகமாக நீக்கி அவரது தந்தையும் கட்சித் தலைவருமான சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். பாரத் ராஷ்டிரிய சமிதி ஆட்சியில் காளீஸ்வரம் பாசன திட்டத்தில் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் சிபிஐ விசாரணை நடத்த தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டார். இதனை கண்டித்து அறிக்கை விட்ட பிஆர்எஸ் எம்எல்சி கவிதா தங்கள் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் தங்கள் உறவினருமான ஹரீஷ் ராவை குற்றம் சாட்டி பேசினார். பிஆர்எஸ் மூத்த தலைவர்கள் குறித்து கருத்து தெரிவித்திருந்த நிலையில் கவிதாவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். தனது உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்கள் தவறானவை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொதுவெளியில் தோன்றாததால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறந்துவிட்டதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் வாஷிங்டனில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கடந்த வாரத்தில் பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளின் மேற்கூரைகளில் தவித்து வருபவர்களை ட்ரோன்கள் மூலம் கண்டறியும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். பஞ்சாப் மாகாணத்தில் முல்தான் மற்றும் ஜாங் மாநிலங்கள் வெள்ளக்காடுகளாக மாறியுள்ளன. 5 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கிய நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். இதுவரை 850 பேர் உயிரிழந்த நிலையில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியதாக கூறப்படுகிறது. அமெரிக்க வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் திருப்பூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூர் ஆயத்த ஆடைத்துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக வரி விதிக்கும் முறையை கொண்டுவரப்பட வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா வலியுறுத்தினார். ஜவுளித்துறை மட்டுமின்றி இறால் ஏற்றுமதி உள்ளிட்டவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக திருப்பூரில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் மோடியால் ஆதரிக்கப்பட்ட ட்ரம்ப் விதித்த வரியால் டாலர் சிட்டியான திருப்பூர் தவிப்பதாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இவ்விவகாரத்தில் தீர்வு காணவும் பிரதமர் மோடியை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநர் தனிப்பட்ட முறையில் எந்த மசோதா மீது முடிவெடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் கால நிர்ணயம் செய்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் கேள்விகள் மீது அரசியல் சாசன அமர்வில் விசாரணை நடந்தது. தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆளுநர் சூப்பர் முதலமைச்சராக நினைத்து செயல்பட முடியாது என்றும் மசோதாவை நிறுத்தி வைக்கவோ கைவிடவோ ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்கம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் விசாரணை இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் கன்னத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செல்லமாக தட்டினார். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது போல முன்னாள் சகாக்கள் இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டனர். அரசு மற்றும் அரசு உதவிப்பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதித் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கூடிய நிலையில் ஆசிரியர்களை அரசு என்றும் கைவிடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஆசிரியர் சங்கங்கள் மேல்முறையீடு செய்வார்கள் என்றும் அதற்கு தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேக்ஸிமம் எங்களோட டீச்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு அரணாக இந்த பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம்.
வழக்கில் தொடர்புடையவர் உயிரிழந்ததை அறியாமல் சென்னையில் அமலாக்கத்துறையினர் சோதனைக்கு சென்றனர். சட்டவிரோத பண பரிமாற்ற புகார் தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆடிட்டர் விஜயராகவன் என்பவரின் வீட்டிற்கு சோதனைக்காக சென்ற அமலாக்கத்துறையினர் அவர் கடந்த ஆண்டே இறந்துவிட்டதை அறிந்து சோதனை மேற்கொள்ளாமல் திரும்பிச் சென்றனர். இதனிடையே மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம் நடத்தி வரக்கூடிய அரவிந்த் என்பவருக்கு சொந்தமான சென்னை புரட்சவாக்கத்தில் உள்ள வீடு, அம்பத்தூரில் உள்ள நிறுவனத்திலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் போராட்டம் நடத்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மாடியிலிருந்து தவறி விழுந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இணைந்து போராட்டம் நடத்தினர். அப்போது சமரசம் பேசச் சென்ற காவல்துறையினர் மீது அவர்கள் திடீர் என்று கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியும் காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்தனர். சென்னை அடுத்த காட்டுப்பள்ளி துறைமுகம் அருகே குடியிருப்பில் தவறி விழுந்து உயிரிழந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமரேஷ் என்ற தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தொழிற்சாலை நிர்வாகத்தினர் உறுதியளித்தனர். அவரது உடல் விமானம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறினர். இதனிடையே காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கீழடியின் தொன்மையை மறைக்கவும் மறுக்கவும் என்ன செய்தாலும் அது ஒரு காலமும் நிறைவேறாது என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கூறியுள்ளார். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ புத்தக பூங்காவில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், கீழடி உருவாக்கிய விழிப்புணர்வு ஆராய்ச்சியை நாம் பார்த்து வருவதாகவும், எதை வேண்டுமானாலும் புகுத்தலாம், ஆனால் தொன்மையை எப்பொழுதும் மறைக்க முடியாது என்றும் கூறினார். செங்கல்பட்டு அருகே பாதி வழியில் நிறுத்தப்பட்ட மின்சார ரயில் நெடுநேரமாக இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டிலிருந்து அரக்கோணம் நோக்கி சென்ற மின்சார ரயில் எதிர் திசையில் வந்த மும்பை நாகர்கோவில் ரயிலுக்காக பாலூர் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டது. சுமார் 1 மணி நேரமாகியும் இயக்கப்படாததால் கோபமடைந்த பயணிகள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அடிக்கடி இதுபோல நடப்பதாகவும் பயணிகள் வேதனை தெரிவித்தனர். 7:55க்கு வந்தோம் சார், இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கோம். அப்ப நாங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போயிட்டு 5 மணி ட்ரெயினுக்கு எத்தனை மணிக்கு போனாங்க? சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே காவல்துறை அனுமதியுடன் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளித்தது. அதன் பேரில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் போராட்டம் நடத்தினர். எத்தியோப்பியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 5.6 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து சென்னைக்கு வந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த வடமாநில இளைஞர்களிடம் இருந்து கொக்கைன் போதைப்பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இவர்கள் அளித்த தகவலின் பேரில் மும்பை விமான நிலையத்தில் ஒருவரும், டெல்லி விமான நிலையத்தில் நைஜீரிய இளைஞரும் கைது செய்யப்பட்டனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் பள்ளியில் இருந்து தாயுடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த 4 வயது குழந்தையை இளைஞர் ஒருவர் திடீரென கடத்திச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூச்சலிட்ட தாய் அந்த நபரிடம் இருந்து குழந்தையை மீட்க முயன்ற நிலையில் அங்கிருந்த மக்கள் அவரை சரமாரியாக தாக்கி காவலர்களிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து 100 ஏரிகளுக்கு உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் எடப்பாடி அடுத்துள்ள மெய்யம்பாளையம் ஏரி நிரம்பி விவசாய நிலங்களில் நீர் சூழ்ந்தது. 100 ஏரிகளுக்கு உபரிநீர் திறக்கப்படும் திட்டத்தின் கீழ் தற்போது உபரிநீர் திறக்கப்பட்டு வருவதால் சுமார் 45 ஏரிகளுக்கு மேல் நிரம்பியுள்ளன. எடப்பாடி அடுத்துள்ள மெய்யம்பாளையம் பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி அருகிலுள்ள விவசாய நிலங்களுக்குள் உபரிநீர் புகுந்துள்ளதால் சாகுபடி செய்யப்பட்ட மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்டவை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சொத்து தகராறில் பெண்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி முடியை பிடித்து இழுத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவரின் மகள் தரப்புக்கும் கந்தாயி என்பவரின் பேரன்கள் தரப்புக்கும் சொத்து பிரச்சினை இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் 3 பேர் காயமடைந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள வெங்கடேச பெருமாள் கோயிலில் மூலவர் மீது சூரிய ஒளி விழும் அரிய நிகழ்வை காண ஏராளமான பக்தர்கள் திரண்டனர். ஆண்டுதோறும் ஆவணி மாதம் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் மூலவரான பெருமாள் மீது சூரிய ஒளி விழும் நிகழ்வு நடப்பது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வை காண திரண்ட பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி வழிபட்டனர்.
மாதம் 3வது செவ்வாய்க்கிழமையொட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. மேளதாளங்கள் ஒலிக்க வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி உலா வந்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளநிலை உதவியாளரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக திமுக நகர்மன்ற உறுப்பினர் மற்றும் நகர்மன்ற தலைவரின் கணவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இளநிலை உதவியாளர் முனியப்பனை நகர்மன்ற உறுப்பினர் ரம்யா மற்றும் நகர்மன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரன் வற்புறுத்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷிடம் புகார் அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலை வெடி விபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குழந்தைகளை நடிகர் அஜித் ரசிகர்கள் பொருட்காட்சிக்கு அழைத்துச் சென்றனர். அன்பு தடம் என்ற தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பட்டாசு விபத்துகளில் பெற்றோரை இழந்த 50க்கும் மேற்பட்ட சிறுவர்களை சிவகாசியில் நடைபெற்று வரும் பொருட்காட்சிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ராட்சத ராட்டினங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் அவர்களை விளையாட வைத்து இரவு அறுசுவை விருந்தும் வழங்கினர். சின்னத்திரை நடிகை திவ்யா கணேசன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அன்னம், பாக்கியலட்சுமி, மகாநதி உள்ளிட்ட தொடர்களில் நடித்து வரும் திவ்யா கணேசன் தனது நண்பர்களுடன் அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தார். முதலில் சம்பந்த விநாயகரை வழிபட்டு பின்னர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை வழிபட்ட நடிகை திவ்யா கணேசனுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியார்கள் மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் மடவிளாகம் பகுதியில் இடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் விளைநிலங்கள் வழியாக சடலங்களை சுமந்து செல்லும் நிலை நீடிப்பதாக கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பொதுப்பாதை தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வயல் பகுதிகளின் வழியே சடலத்தை இடுகாட்டிற்கு தூக்கிச் செல்கின்றனர். பொதுப்பாதையை மீட்டு சாலை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே காதலித்த பெண் ஏமாற்றியதாக கூறி இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைஞாயிறு கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் குவைத் நாட்டில் தற்கொலை செய்து கொண்டார். பெண் ஒருவர் இவரை காதலித்து ஏமாற்றி 15 சவர நகை, 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியதாக இளைஞரின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இளம்பெண் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் அப்பெண் மீது பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றதால் 3 வகுப்பு மாணவர்கள் ஒரே வகுப்பில் அமர வைக்கப்பட்டனர். திட்ட அலுவலர்களுக்காக 2 வகுப்பறைகள் ஒதுக்கப்பட்டதால் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் 8ஆம் வகுப்பறைக்கு மாற்றப்பட்டனர். இதனால் சில மாணவர்கள் தரையில் அமர்ந்து புத்தகங்களை வைத்து பாடம் படித்தனர். தங்க கடத்தல் வழக்கில் கன்னட நடிகை ரன்யா ராவுக்கு 102 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக காவல்துறையில் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகனான ரன்யா ராவ் துபாயில் இருந்து கடந்த மார்ச் 3ஆம் தேதி பெங்களூரு வந்த விமானத்தில் 14 கிலோ 800 கிராம் தங்கம் கடத்தி வந்ததால் கைது செய்யப்பட்டார். அவருடன் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் 127.3 கிலோ தங்கத்தை ரன்யா ராவ் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு 102 கோடி ரூபாய் அபராதம் விதித்து பெங்களூரு சிறையில் அவரிடம் நோட்டீஸை வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் வழங்கினர். மும்பையில் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்தி வந்த மராத்தா சமூகத்தைச் சேர்ந்த மனோஜ் ஜாரங்கா 5 நாட்களுக்கு பின் உண்ணாவிரதத்தை கைவிட்டார். ஓபிசி பிரிவின் கீழ் மராத்தா சமூகத்திற்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி இந்த போராட்டம் நடந்த நிலையில் மனோஜ் ஜாரங்கியை மகாராஷ்டிரா அமைச்சரவை துணைக்குழு சந்தித்து அவரது கோரிக்கையை ஏற்பதாக அறிவித்தது. தங்களது போராட்டம் வெற்றி பெற்றதாக மனோஜ் ஜாரங்கி தெரிவித்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1400 தாண்டியுள்ளது. திங்கட்கிழமையன்று இங்குள்ள குனார் மாகாணத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6 புள்ளிகளாக பதிவானது. நங்கர்ஹார் மாகாணத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த கடுமையான நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இதுவரை 3100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்.
பீகாரில் காதலி பேச்சை துண்டித்ததால் அவரது கிராமத்திற்கு செல்லும் மின் இணைப்பை இளைஞர் துண்டித்து தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார். பீகாரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது பக்கத்து ஊரை சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இவர் தனது காதலிக்கு போன் செய்தபோது அவரது செல்போன் பிஸி என ஒலித்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் அந்த பெண்ணின் கிராமத்திற்கு செல்லும் மின் இணைப்பை துண்டித்துள்ளார். இளைஞரின் செயலால் ஒரு கிராமமே இருளில் மூழ்கியது பேசுபொருளாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய டைட்டில் ஸ்பான்சர்களுக்கான விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பணம் வைத்து விளையாடக்கூடிய அனைத்து செயலிகளுக்கும் மத்திய அரசு தடை விதித்ததை தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடனான ஸ்பான்சர்ஷிப்பை Dream11 நிறுவனம் முறித்துக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து புதிய ஸ்பான்சர்ஷிப்புக்கான விண்ணப்பத்தை BCCI வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடங்க உள்ள நிலையில் அதற்குள் புதிய ஸ்பான்சரை தேர்வு செய்ய BCCI தீவிரம் காட்டி வருகிறது. இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் போட்டி லீட்ஸ் மைதானத்தில் கடைகட்டியது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை தேர்வு செய்ததுடன் இங்கிலாந்தை 131 ரன்களுக்குள் ஆல் அவுட் செய்தது. மகாராஜா 4 விக்கெட்டுகளை வித்தியாசத்தினார். இதனைத் தொடர்ந்து 132 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியின் ஓபனர் மார்கரம் 82 ரன்கள் விடாச 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்தது. ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையை சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி ஸ்பர்ஷா வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார். தேசிய அளவிலான 4வது சப் ஜூனியர் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் தொடர் ஒடிசாவின் கட்டாக்கில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து 40 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தினர். சென்னை துறைப்பாக்கத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு டேக்வாண்டோ அகாடமியில் பயிற்சி பெற்ற 7ஆம் வகுப்பு வீராங்கனை ஸ்பர்ஷா 3ஆம் இடம் பிடித்து வெண்கலம் வென்றார். பதக்கத்துடன் சொந்த ஊர் திரும்பிய ஸ்பர்ஷாவிற்கு அவர் பயிற்சி பெற்ற மையம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. படத்தில் நடிப்பதற்காக பெற்ற முன்பணத்தை நடிகர் ரவிமோகன் திருப்பித் தரக்கோரிய வழக்கில் நடுவராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய நீதிபதி M. சத்யநாராயணனை அணுக இரு தரப்பினருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்பணமாக பெறப்பட்ட 6 கோடி ரூபாயை ரவிமோகன் தரவில்லை என்று பாபி டச் கோல்ட் யுனிவர்சல் நிறுவனம் மனு தாக்கல் செய்த நிலையில் கொடுத்த கால்ஷீட்டில் படம் தயாரிக்காததால் தமக்கு 9 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக ரவிமோகனும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வும் இந்த விவகாரம் தொடர்பாக நடுவராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய நீதிபதி சத்யநாராயணனை அணுகுவதற்கு உத்தரவிட்டது. சென்னை பெருங்குடி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள், காவலர்கள் சோதனையிட்டதில் எந்த தடயமும் கிடைக்காத நிலையில் மிரட்டல் புரளி என உறுதியானது. இந்நிலையில் மிரட்டல் விடுத்தவர் குறித்த விசாரணை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நடந்த உணவு திருவிழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவரது மனைவியுடன் வந்து தொடங்கி வைத்தார். ஓணம் சத்யா எனப்படும் பாரம்பரிய சைவ விருந்து 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் அவியல், எரிச்சேரி, பச்சடி, கூட்டுக்கறி, ஓலன், புலிசேரி என 26 வகையான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பௌர்ணமி விளக்கு பூஜை மதியம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற சமயபுரம் கோயிலில் வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி விளக்கு பூஜை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அன்று இரவு 9:57 மணி முதல் நள்ளிரவு 1:26 மணி வரை சந்திர கிரகணம் இருப்பதால் அன்றைய தினம் நடைபெறும் பௌர்ணமி விளக்கு பூஜை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இரவு 7:30 மணிக்கு கோயில் நடை சாத்தப்படும் என்றும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த காட்பாடியை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். கெங்கவெள்ளியை சேர்ந்த ராகுல்காந்தி என்பவருக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக முருகேசன் என்பவர் கொஞ்சம் கொஞ்சமாக 95,000 ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராகுல்காந்தி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது முருகேசன் இதே போன்று 20 ஆண்டுகளில் பலரிடம் பல கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்கின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் தக்காளி வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. பெண்ணாகரம், மாரண்டள்ளி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை காரணமாக தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் பாலக்கோடு தினசரி சந்தைக்கு வழக்கத்தை விட கூடுதலாக தக்காளி வரத்து அதிகரித்ததால் 1 கிலோ 18 ரூபாய்க்கு விற்பனையானது. சிவகங்கை
மாவட்டம் சிங்கம்புணரி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் 8 வயது சிறுமி உயிரிழந்தார். கோவில்பட்டியைச் சேர்ந்த கவிபிரபா மற்றும் சாதனா ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் காரைக்குடி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றனர். அப்போது பழனியிலிருந்து காரைக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் சாதனா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த கவிபிரபா மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்தில் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதால் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி உயிரிழந்த சாதனாவின் உடலை வைத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை மதுரவாயல் அருகே இருசக்கர வாகனம் ஓட்ட பயிற்சி எடுத்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போதை ஆசாமிக்கு பெண்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வானகரம் அருகே அடையாளம் பட்டு பகுதியில் காலி மைதானத்தில் 2 இளம் பெண்கள் இருசக்கர வாகனம் ஓட்ட பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் போதையில் 2 பெண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் உறவினர்களிடம் கூறியதை அடுத்து அங்கு விரைந்து வந்த அவர்கள் உதயகுமாரை பிடித்து தர்ம அடி கொடுத்து வானகரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் உரிமம் பெறாமல் மருந்துகள் தயாரித்த ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் இயங்கி வந்த கோல்டன் என்ற மருந்து தொழிற்சாலையில் உரிமமின்றி சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் 10 நாட்களாக நடந்த புத்தக திருவிழாவில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. தொடர்ந்து படி தூத்துக்குடி என்ற தலைப்பில் நடந்த புத்தக திருவிழாவில் மொத்தம் 110 புத்தக அரங்குகள் இடம்பெற்றிருந்தன. மொத்தம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை புரிந்து புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் தினந்தோறும் வருகை புரிந்து புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். தேனி மாவட்டத்தில் மகப்பேறு மரணங்கள் அதிகம் நிகழ்வதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வளரிளம் பருவத்தில் அதிக கர்ப்பம் நிகழக்கூடிய வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு நாடக தொடக்க விழா மேகமலை மணலாறு பகுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் ஈரோடு, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, மதுரை, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் உள்ள 24 வட்டாரங்களில் வளரிளம் பருவத்தில் அதிக கர்ப்பம் நிகழ்வது கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் தேனி மாவட்டத்தில் பச்சிளம் குழந்தைகளின் மரண விகிதம் 9.4 விழுக்காடாக அதிகரித்திருப்பதாகவும் உரையாற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அம்மாப்பட்டினம் மீனவர் வலையில் சிக்கிய ராட்சத ஆமை மீண்டும் கடலில் விடப்பட்டது. ரூபன் என்பவர் தனது நாட்டுப்படகில் ஜெஸ்ஸி என்பவருடன் மீன்பிடிக்க சென்றார். அப்போது நடுக்கடலில் வீசிய வலையில் ராட்சத ஆமை சிக்கியது. இதனால் வலை சேதமடைந்த நிலையில் ஆமை பாதுகாப்பாக கடலிலேயே விடப்பட்டது. திருப்பூர் முதலிப்பாளையம் பாறைக்குழியில் குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். முதலிப்பாளையம் ஊராட்சி குப்பை கிடங்காக மாறுவதாக குற்றம் சாட்டி திருப்பூர் காங்கேயம் சாலை புதுப்பாளையத்தில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாவில் ஐடி ஊழியரின் வீட்டில் 19 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். ஐடி ஊழியர் கணேஷின் வீட்டிற்குள் ஆள் இல்லாத நேரம் பார்த்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 19 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அரியத்தூர் கிராமத்தில் காட்டுப்பகுதியில் அழுகிய நிலையில் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். எலும்புக்கூட்டின் அருகே நீளமான தலைமுடி இருந்ததால் இறந்தது பெண்ணாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எரிந்த நிலையில் பர்ஸ், தொலைபேசி உள்ளிட்ட தடயங்களை சேகரித்த காவலர்கள் உயிரிழந்தது யார், காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் 12வது புத்தக திருவிழாவின் 5ஆம் நாளில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் குவிந்தனர். புத்தக திருவிழாவில் பல்வேறு தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் உரைகள், இளையோருக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. அதிக அளவில் புத்தகம் வாங்கும் மாணவ மாணவியருக்கு சான்றிதழ், பரிசு பொருட்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. அனைத்து புத்தகங்களும் 15 முதல் 20% தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. கரூர் அருகே மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திங்கட்கிழமை மாலை வினாடிக்கு 20,633 கனஅடியாக இருந்த நீர்வரத்து செவ்வாயன்று 22,752 கனஅடியாக உயர்ந்தது. கதவணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 21,182 கன அடி, தென்கரை வாய்க்காலில் 650 கன அடி, கட்டளைமேட்டு வாய்க்காலில் 400 கன அடி, புதிய கட்டளைமேட்டு வாய்க்காலில் 400 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது.
ஆந்திர மாநிலம் லிங்கலா கிராமத்து நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி வெள்ளப்பெருக்குக்கு ஈடு கொடுக்க முடியாமல் முன்னேர் ஆற்றில் கவிழ்ந்தது. லாரியில் இருந்த டன் கணக்கிலான நிலக்கரி ஆற்றில் கரைந்தது. லாரியின் மீது ஏறி தவித்த ஓட்டுநரை உள்ளூர் மக்கள் கயிறு கட்டி மீட்டனர். நெஸ்லே நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி பெண் ஊழியருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நெஸ்லேவின் தலைமைச் செயல் அதிகாரியான லாரன் ஃப்ரீக்ஸ் தனது நிறுவனத்தின் நடத்தை விதிகளை மீறி சக ஊழியருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அந்த நிறுவனத்தின் தலைவர் பால் புல்கே உள்ளிட்டோர் மேற்பார்வையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியான நிலையில் லாரன் ஃபீரிக்ஸ் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் இதேபோன்ற புகாரில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆஸ்ட்ரோனாமர் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியான ஆன்டி பைரன் தனது பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது.